வணக்கம். 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 17 நாள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ நகரங்களுக்கு செல்ல உள்ளதாக பேட்டி. அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் அமைச்சரவையில் மாற்றமா? வெயிட் அண்ட் சீ என சூசகமாக பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான், மாறாதது சார். வெயிட் அண்ட் சீ. ரஜினியும் துரைமுருகனும் நண்பர்களாகவே தொடர்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். அவங்க 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் கருதுகிற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடாது. இபிஎஸ் மீதான விமர்சனத்தை வாபஸ் பெற மாட்டேன். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக பேசியதாக அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். உருவ பொம்மையை எரித்தும் முழக்கமிட்டும் ஆர்ப்பாட்டம். பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னத்தை கொடியில் பயன்படுத்துவதாக விஜயின் தாவேகா மீது புகார். கொடியில் இருந்து யானை உருவத்தை அகற்ற வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பகுஜன் சமாஜ் சார்பில் மனு. லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 3 மாத உயர் படிப்பை மேற்கொள்கிறார். மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் மோகன்லால். அம்மா சங்கத்தின் நிர்வாக குழு முழுவதும் கலைக்கப்படுவதாக அறிவிப்பு. புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் வந்திதாவுக்கு திமுக எம்பி கனிமொழி ஆதரவு. பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதை எந்த சூழலிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டம். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க கோரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பிரபல ரவுடி சிசிங் ராஜாவின் நெருங்கிய நண்பர் சஜித்தை கைது செய்தது தாம்பரம் போலீஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சஜித்துக்கும் தொடர்பா என விசாரணை. இன்ஸ்டாகிராம் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் கைது. ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சென்று கைது செய்த கோவை சைபர் கிரைம் காவல்துறை. முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மனு. சிலை கடத்தல் கும்பலுடன் இணைந்து செயல்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் கைதாவதை தடுக்க நடவடிக்கை. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதாகியுள்ள தேவநாதன் உள்ளிட்ட 3 பேருக்கு 7 நாள் போலீஸ் காவல். பொருளாதார குற்றப்பிரிவுக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் கொலை. மதிமுக மாவட்ட செயலாளர் வளையாபதி உள்ளிட்ட 2 கைது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கிடைத்ததால் விடுவிக்கப்பட்டார் PRS மூத்த தலைவர் கவிதா. சிறை வளாகத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள்.
கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு போராடிய மாணவர்கள் மீது காவல்துறை தடியடி. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக கோரி பாஜக இன்று மேற்கு வங்கத்தில் முழு அடைப்பு போராட்டம். மாநிலங்களவைக்கு பாஜக கூட்டணி கட்சியினர் 12 பேர் போட்டியின்றி தேர்வு. மாநிலங்களவையில் பெரும்பான்மை பலத்தை பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி. ஐசிசி தலைவராக போட்டியின்றி தேர்வானார் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் பதவி வகிப்பார் என அறிவிப்பு. நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார். 2030ற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்காகவே இந்த பயணம் மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து துபாய் வழியாக அமெரிக்காவுக்கு நேற்றிரவு புறப்பட்டுச் சென்றார். இதற்காக சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் மற்றும் திமுகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பூங்கொத்துக்கள், சால்வைகளை முதலமைச்சருக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ ஆகிய பகுதிகளுக்கு செல்வதாகவும் செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று திரும்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே தாம் பயணம் மேற்கொண்ட நாடுகள் குறித்தும் எவ்வளவு முதலீடுகள் கிடைத்தது என்பது குறித்தும் அவர் விளக்கினார். ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக 18,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 10,882 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்காகவே அமெரிக்கா செல்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்கை விரைவாக அடைவோம். கல்வி திட்டத்திற்கான நிதியை பெற மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீங்கள் கேட்ட மாதிரி 573 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. இது செய்தி வெளியாகிருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாட்டுக்கான நிதியில் உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும். அமைச்சர் துரைமுருகனும் நடிகர் ரஜினிகாந்தும் நண்பர்களாகவே நீடிக்கின்றனர் என்றார். அவங்க 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் கருதுகிற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்கிறேன். மத்திய அரசுடன் தமிழ்நாடு அரசு இணக்கமாக இருக்கிறதா என்ற கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். நாணயம் வெளியிட்டு மத்திய அரசினுடைய பொறுப்பு இது. அவங்களுடைய அனுமதியோடு தான் வெளியிடுறது. அதனால் அந்த மரியாதை அடிப்படையில் அந்த முறைப்படி அவங்கள அழைச்சோம், வந்தாங்க, வெளியிட்டு போனாங்க. அதான் விஷயம். கடந்த 3 ஆண்டுகளில் ஈர்த்த முதலீடுகள் தொடர்பாக விளக்கம் அளித்த மு க ஸ்டாலின் வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபு இல்லை என்றும் அமெரிக்க பயணத்திற்கு பின் தேவைப்பட்டால் அறிக்கை வெளியிடுவோம் எனவும் குறிப்பிட்டார்.